நாஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம எந்த ஒரு மூவியோட ரிவ்யூ பார்க்க போகிறோம் அப்படின்னா விடாமுயற்சி. விடாமுயற்சி விஸ்வரூபம் வெற்றி கொடுத்துருக்கா இல்லையா அப்படின்ற மாதிரி தான் அந்த ரிவ்யூவில் பார்க்க போகிறோம். ஸோ 2.5 வருஷம் கழித்து தலையோட படம் வந்திருக்கு. ஸோ தலை ஃபேன்ஸ்லாம் பயங்கரமாக வெறி கொண்டு இருந்திருப்பாங்க. எப்படா வரும்னு பார்த்துட்டு இருக்க ஒரு படம். ரொம்ப நாளாக தள்ளி போயிட்டு இருந்த படம். பேசிக்காக வந்து ஷூட்டுக்கே வர மாட்டேங்கிறார் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக எல்லாரும் போய் எல்லா அப்டேட்லேயும் போய் விடாமுயற்சி அப்டேட் கொடுத்துட்டு இருந்த அப்டேட்டுக்கு இன்றைக்கி ஒரு ட்ரீட் மாதிரி தான் தலையோட ஃபேன்ஸ்லாம் இருந்திருப்பாங்க. ஸோ 2.5 வருஷம் கழிச்சு தலை ஃபேன்ஸ்க்கு ஒரு ட்ரீட்டாக இருக்கட்டும். ஸோ மகிழ் திருமேனி அவரோட படத்துக்காகவும் வெயிட் பண்ணிட்டு இருக்க நிறைய பேருக்கு இது வந்து எப்படா வரும் அப்படின்ற மாதிரி தான் பார்த்துட்ருப்போம். ஸோ இந்த படத்தோட ரிவ்யூ இது எப்படி இருக்குது, 2 வருஷம் கழிச்சு ஒர்த்து இல்லையா, விடாமுயற்சி எப்படிலாம் நம்மளை வந்து ஓகே கவர்ந்து இழுத்துருக்கு அப்படின்ற மாதிரி இந்த ரிவ்யூவில் பார்க்கலாம். இர்ரெகுலர் பீரியட் என்னதான் பண்றது? உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த லயன் டேட் சிரப் தினமும் 2 ஸ்பூன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அஜித் சாரோட ஆக்டிங் பயங்கரமாக இருந்துச்சு. எப்படி சொல்கிறதுனா எல்லார் படத்துலையும் வர மாதிரி ஒரு 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 கோட்பாடு இல்லாமல் டிஃப்ரெண்ட்டான அஜித் சாரை பார்த்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆனிச்சு. மங்காத்தா எல்லாருமே கம்பேரிசன் வந்து மங்காத்தாவோட பண்ணியிருப்பாங்க. பட் இந்த படத்தை நான் மங்காத்தாவோடலாம் பண்ண மாட்டேன். இந்த கதையோட கதைக்களமும் இந்த கதையோட நடிப்பு தன்மையும் வேறு மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா மங்காத்தா கதைக்களம் வேறு மாதிரி இருக்கும். அதில் வந்து ஒரு வில்லனிசம் மாதிரி காட்டியிருப்பார். பட் இதில் வந்து ஒரு அமைதியான ஒரு ஃபேமிலி மேனுக்கு என்னெல்லாம் வந்தால் என்னெல்லாம் பிரச்சனை வந்தால் என்னெல்லாம் பண்ணுறாரு, ஃபேமிலிக்காக என்னெல்லாம் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி இந்த படத்தில் எனக்கு தோணுச்சு. படத்தோட ட்ரைலர் பார்த்தாலே தெரிஞ்சிருக்குமாங்க எல்லாருக்கும் இந்த படம் வந்து ஒரு ஹாலிவுட் படத்தோட ரீமேக் மாதிரி தான் இருந்துச்சு. ஹாலிவுட் படம் மாதிரி தான் இருக்கும். பட் அதே மாதிரி தான் இந்த படத்தோட ஃபுல் லென்த் மூவியும் ஹாலிவுட் மூவி மாதிரி தான் இருந்துச்சு. ஒரு ரீமேக் தான். பட் அஃப்கோர்ஸ் அதை வந்து ரீமேக் பண்ணாலும் நம்ம தமிழ் கமர்ஷியல் ஃபிலிம் மாதிரி எடுத்துருவாங்க. பட் இதில் வந்து பயங்கரமாக இருந்துச்சு. ஹாலிவுட்டோட அந்த பயங்கரமாக ஒரு கனெக்டிவிட்டி தான் நிறையாவே இருந்துச்சு. ஸோ திஸ் வாஸ் சூப்பர் குட் ஃபிலிம் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. பட் சினிமோட்டோகிராஃபியாக இருக்கட்டும், ஒரு எடிட்டிங் வைஸாக இருக்கட்டும், விஎஃப்எக்ஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து வாவ் அப்படின்ற மாதிரி என்ன நல்லா பண்ணியிருக்கீங்க அப்படின்ற இப்படிலாம் பண்ணீங்களாடா அப்படின்ற மாதிரி இந்த படத்தில் இருந்துச்சு. ஸோ இன்னொரு மிகப்பெரிய இந்த படத்தோட ஒரு பிரிட்ஜாக இருக்கட்டும், இல்லை ஒரு பில்லராக இருக்கட்டும், என்ன வேணால் சொல்லலாம். அது வந்து ஒரு அனிருத். அவர் வந்து பயங்கரமாக இந்த படத்தில் வந்து பின்னிட்டார். எல்லா படத்துலேயும் வந்து ஒரு 100% கொடுத்துருந்தானா இந்த படத்தில் ஒரு 200% கொடுத்துருப்பாரு நான் தான் சொல்லுவேன். ஏன்னா எல்லா படத்துலேயும் வந்து ஒரு எலிவேஷன் சீனுக்காக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே வந்து ஒரு மாஸ் பிஜிஎம் அந்த மாதிரிலாம் இருக்கும். இதெல்லாம் நோ மாஸ் பிஜிஎம். ஆனால் மாஸ் பிஜிஎம் இல்லாமலே இதிலலாம் வந்து பயங்கரமாக ஒரு ஸ்கோர் பண்ணியிருப்பார். இந்த கதைக்களத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு பிஜிஎம் போட்டிருப்பாரு. அதே மாதிரி இந்த ஸ்வாதி அந்த பாட்டெலாம் வந்து ஒரு வைப் மெட்டீரியல் தான் சொல்லணும். அதெல்லாம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இன்னொரு இந்த பக்கம் பார்த்தா த்ரிஷாவோட அழகாக இருக்கட்டும், அவங்க ஆக்டிங்காக இருக்கட்டும், நாளுக்கு நாள் வளர்ந்துக்கிட்டே இருக்க தவிர என்னடா இந்த அம்மாவுக்கு வயசே ஆகாதா, இந்த அம்மாவுக்கு வந்து ஏன்னா இப்படி அழகாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அவங்களோட ஆக்டிங்காக இருக்கட்டும் இந்த படத்தோட மிகப்பெரிய ஒரு எலிவேஷனாக இருக்கும். எந்த ஒரு சீன்லேயும் வந்து ஒரு மாஸ் டைலாகோ இல்லை ஒரு மாஸ் பண்ணுற விஷயங்களோ எதுவுமே இல்லாமல் ஒரு சட்டிலான ஒரு ஆக்டிங், சட்டிலான ஒரு டயலாக் டெலிவரி எல்லாமே வந்து ஒரு என்ன எதார்த்தமோ அந்த மாதிரின்ற மாதிரி தான் ஒரு படம் இந்த படம். எனக்கு ரொம்ப பிடிச்ச சீன்ஸ் வந்து லவ் ப்ரப்போஸ் பண்ணுறதா இருக்கட்டும், லவ் அந்த பிரேக்கப் பண்ணுற அந்த இடத்துலையா இருக்கட்டும், இந்த எமோஷன்ஸ் ஒருத்தர் எவ்வளோ எமோஷன் ஆகிறாங்க அந்த பிரேக்கப் விஷயத்தில். ஒரு பெண் வந்து அந்த உமனோட அந்த ஃபீலிங்ஸ்லாம் எப்படி டெலிவர் பண்ணுறாங்கன்ற மாதிரி மகிழ் திருமேனி சார் வந்து பயங்கரமாக பண்ணியிருக்காரு இந்த படத்தில். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃபோட அந்த இன்டர்வல் சீன் அதெல்லாம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நம்ம அந்த எட்ஜ் ஆஃப் தி சீட்டில் உட்காந்துருக்க மாதிரி தான் வாவ் என்ன நடக்கும் அப்படின்ற மாதிரி ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸாக தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவே இருந்துக்கும். இன்னும் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு ரொம்ப ஒரு மாதிரி கவர்ந்து இழுத்த மாதிரி தான் அந்த படம் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் வரைக்குமே நல்லாவே போணுச்சு, நல்லா ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸாக போணுச்சு. செகண்ட் ஆஃப்மே நல்லா தான் இருந்துச்சு. பட் இருந்தாலும் கொஞ்சம் இடத்துல எனக்கு லாகும் தட்டின மாதிரி இருந்துச்சு. அது மட்டும்தான் இந்த படத்தோட நெகட்டிவிட்டியாக நான் பார்ப்பேன். பட் இந்த ஓவரால் இந்த படத்தை பார்க்கும்போது ரொம்பவே நல்ல ஃபிலிம். ரொம்ப நாள் கழிச்சு பத்மபூஷன் அஜித் சாரோட படம் வந்திருக்கு. ஸோ அஜித் தலை ஃபேன்ஸ் எல்லாம் வந்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்க தருணமாக இருக்கும். அஜித் ஃபேன்ஸ் மட்டும் இல்லாமல் எல்லாருமே ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸாக போய் பார்க்க வேண்டிய படம் தான். ஏன்னா அது ஃபேமிலிக்காகவும்
ஃபேமிலிக்காக ஒரு சப்ஜெக்ட் தான். தன்னோட ஃபேமிலிக்கு வந்து என்னென்ன பண்ணுவார், என்னெல்லாம் எவ்வளோ தூரம் போவார் அப்படின்ற மாதிரி இந்த ஒரு சப்ஜெக்டாக இருக்கும். ஸோ இந்த படத்தை தேட்டரில் போய் கன்ஃபார்மாக பாருங்கள். ரொம்ப என்ஜாயபிளாக இருக்கும். செகண்ட் ஹாஃபில் இன்னும் வந்து நம்ம கேஜிஎஃப் பார்த்து எல்லோரும் கைத்தட்டின பையன் தான் நம்பலாம். பட் இருந்தாலும் அந்த கதையோட லாஜிக்கும் ப்ளஸ் வந்து இது எந்த பக்கம் பார்த்தாலும் திரும்ப இடத்துல எல்லோரும் பார்த்தா தமிழ் ஆளுங்க இருப்பாங்க. ஸோ அந்த ஒரு கண்ட்ரியில் எப்பட்றா இதெல்லாம் பண்ணலாமா, இதெல்லாம் வந்து எப்படா லாஜிக்கே இல்லாமல் பண்ணுறீங்கடா அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ஒரு சில இடத்துல தட்டின மாதிரி தான் இருந்துச்சு. பட் ஓவராலாக அந்த படம் பார்க்கும்போது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஒரு 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 எல்லா படம் மாதிரி இல்லாமல் இது ஒரு நைஸ் குட் ட்ரை அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ இந்த படத்தை தேட்டரில் போய் பாருங்கள். தேட்டரில் போய் பார்த்துட்டு ஒரு ஃபேமிலிக்கான ஒரு படமும் இருக்குது. எந்த ஒரு ரொம்ப வயலன்ஸும் இல்லாமல் ரொம்ப இப்போல்லாம் வர படம் எல்லாமே வந்து ஒரு வயலன்ஸாக ஃபிலிமாக இருக்கட்டும், ஒரு குழந்தைங்கள வச்சு பார்க்குற மாதிரி ஒரு ஃபிலிமே இல்லை. பட் இந்த ஃபிலிம் வந்து நம்ம எல்லாமே ஃபேமிலியாக போய் என்ஜாயபிளாக பண்ணிட்டு வரலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு படம் தான் மகிழ் திருமேனி சார் எடுத்திருக்காரு. அஜித் சாரும் அவரோட லுக்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டாக மாறிட்டே இருக்கும். ஒரு ப்ரொப்போசல் அந்த லவ் ப்ரொப்போசல், அந்த லவ் இருக்கிற இடம், அந்த லவ் மேரேஜ் அதெல்லாம் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் கெட்டப்பில் வந்துகிட்டே இருப்பார். அதெல்லாம் வந்து அஜித் சாரை வச்சு எடுக்கிறது வந்து அஜித் சார் இதெல்லாம் பண்ணுவாரா அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு ரொம்ப ஈகராக செம்மையாக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ ஒரு அஜித் சார் டிஃப்ரெண்ட் கெட்டப்பில் நம்ம இந்த படத்தில் பார்க்கலாம். ஒரு மாதிரி சாமிங், ஒரு லவ்வபிள், ஒரு பதற ஒரு ஸோ அதெல்லாம் அந்த மாதிரிலாம் ஒரு வேர்சடைல் ஆக்டிங் இந்த படத்தில் அவர் 2 வருஷம் கழிச்சு கொடுத்தாலும் தாண்டா கம்பேக்கு அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ ஓகே, இந்த படம் வந்து தேட்டரில் போய் கன்ஃபார்மாக பாருங்கள். தேங்க்யூ.